படம் வந்து சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திக் நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு, ஒரு நல்லா மூவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ண நல்லா இருக்கும். இந்த படம் வந்து பாருங்க, ஆனால் நீங்கள் யாரும் வந்து பார்க்க மாட்டீங்க. அப்படிதான் நல்ல படம் அப்படின்னு படம் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் உண்மையிலே டிஎஸ் வருது. பையன் சைக்கிள் ஓட்டு கற்றுக்கிறான், அதுலவே திருடுறான், அதெல்லாம் அங்கே பண்ணக்கூடாது சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. சின்ன பசங்களாம் வந்து வீட்டில் இருக்கு, வந்து பாருங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கூட்ட வந்து காமிங்க. சூப்பராக இருக்கு படம். சீரியஸா நல்ல மூவ் எடுத்திருக்காரு. கனா சரியான படம், பெரிய பெரிய மூஞ்சிருக்கு, நல்ல ஷார்ட்ஸ் இருக்காலும் நீங்க போய் பாக்குறீங்க. இதுவும் நல்ல ப்ரொடக்ஷன் தான், சூப்பரா ஸ்டெப் எடுத்திருக்காரு. வந்து எல்லாரும் வந்து பாருங்க, சின்ன பசங்க கூப்பிட்டு வந்து பாருங்க. நீங்க ஃபாதர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய படம். ஏன் அப்படின்னா அப்ப நீங்க பண்ணதெல்லாம் இதுல காமிச்சிருக்காங்க. 80s கிட்ஸே வந்து கரெக்ட் ஆகும். 90s போறீங்க, 80s கிட்ஸே கரெக்ட் ஆகும். உங்களுக்கு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஒரு மூவ் ஸ்டெப் எடுக்கணும், சொந்த கால நிக்கணும். அந்த பையன் வந்து யாருக்கிட்டே கேட்கவே மாட்டான், அவனே தான் சைக்கிள் ஓட்டுவான். வீட்டுல அவங்க அப்பா கூட ஹெல்ப் பண்ண மாட்டாரு, அவங்க அப்பாக்கு சைக்கிள் ஓட்ட மாட்டாரு, இவன் அதை பண்ண வச்சு அவங்க அப்பாவை ஓட்ட கத்து வைப்பான். பசங்க நல்ல ஆக்டிங் சீரியஸா, இந்த கேமரா இருக்கு அவங்க மறந்துட்டாங்க, அவங்க அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிருக்காங்க. இப்ப நான் கூட பேசுறேன்னா கேமரா இருக்கானே பேசுறேன், அவங்க அப்படி இல்ல, கேமராவே மறந்துட்டாங்க ஒரு செகண்ட்ல. அப்படியே அவங்க ஃப்ளூவெண்டா பேசினே இருக்காங்க. ஒரு கேமரா நிறைய யங்ஸ்டர் நிறைய இது கூட சில பேர் ஆக்டிங்கே வராது, ஆனா அவங்க கேமராவே மறந்துட்டாங்க. சின்ன வயசுல என்ன பண்றோம் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஓவர் ரேட்டிங் 10க்கு 8 தருவாங்க. கொஞ்சம் லேக் இருந்துச்சு, பட் நிறைய ஒன்று சீரியஸ் வந்து பார்க்கல. சின்ன பசங்க என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இப்போ சீரியஸால போய் சைக்கிள் ஓட்டு போய் கத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுல நல்ல படம் தான், சீரியஸா சம்மர் கேஷன் நல்ல படம் தான். இப்போ என்ன அரண்மனை கூட ரிலீஸ் ஆயிருக்கு, அது கொஞ்சம் டிலே பண்ணிட்டு கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கலாம். அப்புறம் மே 10 பாத்தீங்கன்னா சந்தான படம் வருது கொஞ்சம். ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் யாரும் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா இல்லாத படம் தான் சிவகார்த்திக் கூட நிறைய படம் ஃபிளாப்பா இருக்கு, அந்த படம் வந்து பாப்பாங்க. ஏன்னா சிவகார்த்திக் ஃபேஸ் கோசம். இப்போ இந்த மாதிரி படம்னா கொஞ்சம் வந்து பாருங்க, சீரியஸா நல்லா இருக்கு படம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சின்ன பசங்க அந்த சைக்கிள் ஓட்டுற அந்த யதார்த்தத்தை வச்சு ஒரு யதார்த்தமான ஒரு கதை கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் நான் கேட்குறேன், நிறைய பேர். ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் 90s கிட்ஸ், ஆனால் மேபி அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா வந்துட்டு அந்த காலத்தில் இருக்கிற அந்த ஊரை காட்டுறதா இருக்கட்டும், அந்த பசங்களை காட்டுறதா இருக்கட்டும், அந்த சின்ன பசங்களோட அந்த யதார்த்தத்தை காட்டுறதா இருக்கட்டும், அப்புறமேட்டுக்கு அந்த பையனோட அப்பாவை காட்டுறதா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலா எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டரும் நல்லா பில்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போர் அடிக்காம போகுது, எல்லாம் பார்க்கலாம். லேக்னு சொல்ற அளவுக்கு இல்லை, ஒரு சிம்பிளான ஸ்டோரி வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் படத்தை. குரங்கு படல் உண்மையிலே ரொம்ப நல்ல படம், நல்லா இருந்துச்சு, செம்ம எமோஷனாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த சின்ன வயசுல ஒரு சைக்கிள் விஷயம் அப்பாவுக்கு எனக்கு ஓட்ட விட மாட்டாங்க, ஸோ அது எனக்கு கனெக்ட் ஆச்சு. அது பசங்களோட நான் சுற்றுவேன் சைக்கிளில். அப்போ வந்து நான் வந்து 96 அந்த மாதிரி, நான் 96 அந்த டயத்தில் எனக்கு அதெல்லாம் ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்க. அப்படியே வந்து அதெல்லாம் ஒரு அதை போராடி ஏதாவது ஒரு பொய் சொல்லி அப்படியே சைக்கிள் எடுத்து போறதுக்கு ஒரு விஷயம் அதெல்லாம் அப்படியே உள்ள இருந்துச்சு. 2K கிட்ஸ் வந்து இம்பாக்ட் அவங்க இந்த லைஃப் கண்டிப்பா சிட்டில இருக்க பசங்க பார்த்துருப்பான்னு தெரியும், பார்க்கலாம் கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். என்ன எப்படின்னா இந்த மாதிரி லைஃப் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம சிட்டில இருக்க மால் போறோம், படம் போறோம், ஃபாரின் வரோம்ன்றதுனால இந்த மாதிரி வில்லேஜுக்குள்ள அந்த ரூரல் ஏரியால ஒரு சில இவன் பையனார் பேரண்ட்ஸ் சொல்லும்போது அது ஒரு ரெஸ்பெக்ட் பார்ப்பாங்க. ஸோ அதுபோல் ஏதாவது சின்ன தப்புனா எல்லாரும் தெரியும், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அதுல எல்லாம் சேர்ந்து சுத்தும் போது அதை மிஸ் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பாங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கும். மெசேஜ் வந்து நல்ல மெசேஜ்ல வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்த வாழ்க்கையில ஒரு சைக்கிள் ஒரு ஓட்ட ஆசைப்படுறான், அது ஒரு டைலாக் வரும், எப்பா ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு படிச்சு பெரியதாக தான் நான் வாங்கணுமா பாட்டு வரும். அதனால அது ஒரு எமோஷன் இல்லை, சின்னது பெருசோ பட் பிடிக்கிற விஷயம் ஒன்று நடக்கும்போது விஷயம். அது மாதிரி பசங்களுக்குள்ளா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் படம் நல்லா இருக்கும். சைக்கிள் போட்டி நடக்கும், ஸோ அதை போட்டியில் ஜெயிக்கும்போது அந்த அகைன்ஸ்ட் ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு வந்து இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவான், அவனுக்கு அந்த வீல் இதாயிரும், இதனால வாடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அப்பாவுக்கும் பையனுக்கான எமோஷன் நல்லா கனெக்ட் ஆச்சு. ஸோ பையனே அப்பா வந்து ஒரு ஸ்டேஜ்ல அவர் இது வாங்குவாரு, லாட்ரி வாங்குவாருங்க. ஸோ இவன் வந்து சைக்கிள்லாம் ஓட்டி ஒரு சைக்கிள் வாங்க ஆசைப்படுவான், ஒரு ஸ்கூல் போனோம். அதை வந்து கரெக்டாக மோட்டிவேஷன் பண்ணா அப்பாவே ரிலீஸ் பண்ணுவார், சே நம்ம பையன் நம்ம தப்பு பண்றோம். அது அந்த நல்லா இருந்துச்சு, டச்சிங் ஆச்சு பையனுக்கு அப்பாவுக்கும். அது அப்போ நல்லா இருந்துச்சு. இல்லைங்க, லேக்லாம் சொல்ல முடியாது. இது ஆக்சுவலா படமாக இல்லை, ஒரு வாழ்வியல் கண்டிப்பா படம் ஒரு எமோஷன் இருக்கும். நீங்க கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம தமிழர்கள் நம்ம இதுல நடக்கிற எல்லாருமே வில்லேஜை பார்த்தவங்க ரொம்ப பிடிக்கும், கனெக்ட் ஆகும். வில்லேஜ் சம்மந்தமா நீங்க கேட்டீங்க, இப்போ 2K கேட்டீங்களா, அவங்க வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுமே இது சார் நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற ஒன்று ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. என்ன படம் பார்த்துட்டு வரீங்க?
குரங்கு குரங்கு கடல் சாரி நல்லா சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி ஸ்டோரி, என்ன விஷயம் கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன கனெக்ட் ஆயிடுச்சுன்னா எங்களுடைய 90s உடைய லைஃப் அதுல கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்களாம் வந்துட்டு அவர் சைக்கிள்லாம் ஓட்டி இருக்கோம் சின்னதுல, அந்த மாதிரி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த இதெல்லாம் பாப்பின்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சு, நல்லா இருந்துச்சு. நடிச்சிருக்க குட்டி பசங்களோட கேரக்டர்ஸ் எப்படி நடிச்சிருக்காங்க பசங்க? நல்லா நடிச்சிருக்காங்க, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ரோல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அவங்க காமெடிஸ் தான் அது நல்லா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன்னாலே வந்து ஒரு எதிர்பார்ப்பு. ஆமா, இந்த படத்துல அது ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. சார் வந்துட்டு காமெடியும் ஓகே, மூவியும் ஓகே. இந்த இதுக்கெல்லாம் வந்து இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருக்காரு. இதுல வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டி அதெல்லாம் கிடையாது, நல்லா எடுத்திருக்காரு. இன்னமும் வந்துட்டு சார் இதே மாதிரி நிறைய அப்கமிங் மூவிஸ்லாம் வந்து நல்லாதான் ஃபேமிலியா போய் பாக்குற மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும். பிளஸ் எல்லாமே பிளஸ் தான், நல்லா இருந்துச்சு. மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, அவ்வளவுதான். இன்னமும் வந்து 90sல வந்து நிறைய கோலி பொம்பரம் இன்னும் கொஞ்சம் இருக்கு, காத்தாடி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கலாம். வெறும் சைக்கிள் மட்டும் மூவ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. 10க்கா ஒரு 8 9 அந்த மாதிரி கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. பசங்க பொறுமையா உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க, அதுவே பெரிய விஷயம். இவ்வளவு ஸ்லோ மூவிங்கா இருந்தாலுமே உட்காந்து பாக்குறாங்க, அது வந்து ஓகே. போன்லாம் இப்ப ஃபுல்லா எல்லாரும் போன் தான், சோ வெளியே எதையுமே பாக்குறது இல்ல. சோ அது இது நல்ல மூவி தான், இதே மாதிரியே நிறைய எடுத்தா நல்லா இருக்கும், ஃபேமிலியா போய் பார்க்கலாம். தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு படம், எல்லாமே நல்லா இருந்தது. என்ன மாதிரி ஸ்டோரி படத்துல? சின்ன பசங்க விளையாடுறது அந்த இது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. அவங்க அப்பா பண்ற தப்பையும் அந்த சின்ன பையன் சொல்லி அதை மாத்திராங்க, அந்த மெசேஜும் இருந்துச்சு படத்துல. நம்மளோட 90s அந்த விளையாட்டு நம்ம சின்ன சின்ன பண்ணது எல்லாமே அதையும் காமிச்சிருந்தாங்க. கனெக்ட் ஆச்சா? கண்டிப்பா கனெக்ட் ஆச்சு, கண்டிப்பா கனெக்ட் ஆச்சு. உங்களுக்கு என்ன படத்துல ரொம்ப விஷயம், என்ன சீன் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? கனெக்ட் ஆச்சுன்றதோட எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. லாஸ்டா பாப்பின்ஸ் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப அந்த பாப்பின்ஸ்லாம் இல்ல. அப்பெல்லாம் நம்ம சாக்லேட் பாப்பின்ஸ் கொடுத்து தான் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமான்னு கேட்போம். அந்த சீன்லாம் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்படியே அவன் என்னதான் அவன் தப்பு பண்ணாலுமே அப்படியே விட்டுட்டு போகாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணது, லாஸ்டா ஹெல்ப் பண்ணி வாடா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னும் போது இவங்களும் போனது அது நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணாங்க, அப்படியே நேச்சுரலாவே இருந்துச்சு. ஊர்ல எப்படி பசங்க எல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன சொல்லுவீங்க? எனக்கு எல்லாமே பிளஸ் தான். மைனஸ் தான் இன்னும் கொஞ்சம் படம் எடுத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைமிங் போயிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருந்தது, அவங்க பண்ணது எல்லாமே அப்படி அப்படியே நடிக்கிற இது பண்ற மாதிரியே தான் இருந்துச்சு. கண்டிப்பா நான் எஸ்கே ப்ரொடக்ஷன் தான் வந்தேன். நான் என்ன ஒண்ணு அவரு நடிச்சிருப்பாருன்னு பார்த்தேன், அவரு தான் எல்லாமே போயிட்டாரு. பண்ணியிருந்திருக்கலாம், அவர் கூட ஏதாவது ஒரு இது பண்ணியிருந்திருக்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ஆனா 10க்கு 9.5 கொடுப்பேன் நான். கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.